அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நான் பழைய வீடியோலாம் எடுத்தேன். அதெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அற்புதமான வீடியோவாக இருந்துச்சு. நிறைய கமெண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டாக நல்லா சொல்லியிருந்தீங்க. அதுமாதிரியே கமெண்ட் தான் நமக்கு வந்து ஒரு இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோக்களை வந்து சிறப்பாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. திருவலஞ்சுடி கோயிலேருந்து பழையாறு பகுதிகளுக்கு உடையாளூர் இங்கே நான் அப்படி அலையும் போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கோயில் இருந்துக்கிட்டே இருந்தது. வரும்போதும் போகும்போதும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு தோணுதே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மதியான சாப்பாடு முடிச்சுட்டு உடையாளூர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு சரி பார்க்குறமே இந்த கோயிலை போய் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு போகிறேன். அந்த போய் பார்க்கும்போது தான் இது என்ன கோயில்னு தெரியுது. அதுதான் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில். இதுவும் ஒரு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோயில். ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொல்றதை விட கலைக்கூடம், அந்த கோயிலில் ஒரு கலைக்கூடம் சொல்லலாம். சிற்பங்கள் வாயிலாக பல தகவல்களை சொல்றாங்க. அந்த கோயிலில் மற்ற கோயில்களை விட இங்கே சிற்பங்கள் நிறைந்து காண கிடக்குது. எங்கே பார்த்தாலும் திரும்புகிற இடம்லாம் சிற்பங்கள். அந்த சிற்பத்துக்குள்ள ஒரு வரலாறு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களும் போய் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிற போய் பாருங்கள். அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயிலையும் போய் வீடியோ எடுத்துட்டேன். ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான சிற்பங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐராவதேஸ்வரர் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியாத சில தகவல்களும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேடு பகுதி கோபுரம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பள்ளமாக இருக்கும். அங்கே இறங்கி போனீங்கன்னா தான் அந்த இசைப்படிக்கட்டு இருக்கும். கற்களாலேயே இசைப்படிக்கட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் அது வந்து இப்போ கூண்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருக்கிறது இல்லையா, போய் ஏதாவது கல் விட்டு எறிகிறது, அதை தட்டுறது, இது மாதிரி இல்லாத வேலை செஞ்சோன்னா அதை கூண்டு போட்டு மூடிட்டாங்க. அதை உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன். அடுத்து நந்தியை வந்து ஒரு ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் ஒரு நந்தி. அதுலேருந்து அதுக்கப்புறம் உள்ள நுழைவாயில். உடனே அந்த பிரம்மாண்டமான அந்த கோயிலுடைய காட்சி அற்புதமாக இருக்கும். அந்த இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டினவர்கள் அதிகம், நான் அந்த போன டயத்தில் அதிகமாக அவங்களாம் வந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம சிவனை வணங்கி அங்கே உட்காந்து தியானம் பண்ணி திருநீர் பூசிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. நம்மளுடைய கடவுளுக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு நிற்கிறாங்கும் போது ஒரு சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் காமிக்கிற வீடியோவில். இங்கே உள்ள ஒவ்வொரு சிற்பமும் ஒரு வரலாறு சொல்லும். மாடும் யானை 2 முகம் கொண்டு ஒரு சிற்பம் இருக்கும். இதை பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியை பார்க்கும்போது யானை தெரியும், இன்னொரு பகுதியை பார்க்கும்போது மாடு தெரியும். இப்படி ஒரு இலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அந்த காலத்திலேயே செய்திருக்காருங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு முன்னோர்களின் தொழில்நுட்பம். அதுபோல் திருமாளிகையில் பார்த்தீங்கன்னா 108 சிவாச்சாரியர்களுடைய சிற்பங்கள், 63 நாயன்மார்களுடைய சிற்பங்கள்,
அதன் பேரில் ராமாயண கதையை சொல்லும் சிற்பம். அதுபோல் பெண்கள், அதாவது சங்ககால பெண்கள் நின்றவாறே குழந்தை பெற்றது, அதாவது பிரசவம் பார்த்ததுங்க, அந்த சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது. அதுபோல் இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியது யார் என்று முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 3ஆம் குலோத்துங்க சோழர் என்று நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் ஆய்வு முடிவின்படி இது 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத அங்கு உள்ள ராசகம்பீர மண்டபம், கருவறை கல்வெட்டு, இந்த 2 கல்வெட்டுகள் மூலமாக இந்த கோயிலை கட்டது 2ஆம் ராஜராஜ சோழர், அதாவது 2ஆம் குலோத்துங்க சோழருடைய மகன் அப்படிங்கிறது அதன் மூலம் உறுதி செய்தார்கள். அதே போல 2ஆம் ராஜராஜ சோழருடைய தந்தையான 2ஆம் குலோத்துங்க சோழருடைய சிலை ஒன்று அங்கே கருவறை பகுதிக்கு பின்பகுதியில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அவர் வில் வைத்திருக்கார். வில் வைத்திருக்கார், ஒரு வேடன் போன்று கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அது கண்ணப்ப நாயனார் இல்லை, அது கண்டிப்பாக 2ஆம் குலோத்துங்க சோழர். ஏன்னா 2ஆம் குலோத்துங்க சோழர் வில்லு வைத்திருப்பது இயல்பு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்தியோட, அந்த முறுக்கு மீசையோட, முடி கொண்டையை போட்டு ஒரு பார்த்தா தெரியும் அது கண்ணப்ப நாயனாரும் இல்லை, அது 2ஆம் குலோத்துங்க சோழர் அப்படி தன்னுடைய தந்தைக்காக நிச்சயமாக கருவறை பகுதிக்கு அந்த பின்புறத்தில் தன் தந்தைக்காக தான் சிலையை செய்து வச்சிருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக உண்மையிலே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த 2ஆம் குலோத்துங்க சோழர். அதையும் பாருங்க. அடுத்து அந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்தாங்க, அவங்க அது வழிபடுறது, அந்த சிவனையும் எடுத்தேன், ஐராவதீஸ்வரரையும் போய் எடுத்துட்டேன் வீடியோ, அதையும் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரிவு உள்ள அம்மனுக்குன்னு ராஜராஜ சோழர் காலத்தில் சன்னதியெல்லாம் கட்டலை.
அப்போ அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பெரியநாயகி அம்மன் இந்த இப்போ இருக்கிறது இந்த சாமியை பார்த்தீங்கன்னா அது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இந்த ஐராவதீஸ்வரர் கோயிலில் சிவனுக்கு தனியாகவும் அம்மனுக்கு தனியாகவே ஒரு கோயில், அந்த இடமும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த ஒரு முறை போய் பாருங்க அந்த கோயிலை. அவ்வளோ அற்புதமான கோயில். இந்த கோயிலை ஓரளவுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்து எப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.